சேலம் மாவட்டம் சாமிநாதபுரத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரலையை பார்க்கலாம். இது தொடர்பாக களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் பேசலாம். மோகன்ராஜ், சற்று முன்பாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அங்கு வந்து உயிரிழந்த மாணவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். தற்போது அங்கு மாணவர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. மாணவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எதற்காக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? வேதவள்ளி, மாணவன் முத்துகிருஷ்ணன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஆரம்பம் முதற்கொண்டே மத்திய அரசு தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் மாணவர் அமைப்பினர் முன்வைத்தாங்க. குறிப்பாக இன்று காலை முத்துகிருஷ்ணனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த மாணவர்கள் தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பியது மத்திய அரசோட தவறான கொள்கையால் தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகவே இருக்கு. எனவே ரோஹத் வெமுலா சட்டத்தை உடனடியாக தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும், மத்திய அரசுக்கு முத்துகிருஷ்ணனின் மரணத்திற்கு மத்திய அரசு தான் காரணம் என கண்டனம் தெரிவித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேரடியாக முத்துகிருஷ்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சாமிநாதபுரம் பகுதிக்கு வந்து வருகை தந்தார். அவர் வந்தது அடுத்த சில நிமிடங்களில் மாணவர்கள் கோஷங்களை எழுப்பி அவருக்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பினார்கள். குறிப்பாக அவர் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோஷத்தையும் மாணவர்கள் குறிப்பிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி அவர்கள் குடும்பத்திற்கு, பெற்றோருக்கு ஆறுதல் கூறிய பின்னர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திக்க வந்தபோது மாணவர்களில் ஒருவர் அவரை நோக்கி காலணியை வீசியதால் சிறிது நேரம் இங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த மாணவர் அங்கிருந்து காவல்துறையினர் சுற்றி வளைத்து அழைத்து சென்று விட்டனர். தொடர்ச்சியாக செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், நானும் ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் முத்துகிருஷ்ணனை சகோதரனாக பார்க்கிறேன். இதுபோன்ற சம்பவங்கள் பல்கலைக்கழகங்களில் 60 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருவது வேதனை அளிப்பதாகவும் கருத்தை தெரிவித்திருக்காரு. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம், முத்துகிருஷ்ணன் உயிரிழந்த இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியும் அளித்திருக்காரு வேதவள்ளி. தற்போது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால நேரலையில பார்க்க முடியுது. இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக எத்தனை காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? மோகன்ராஜ், முத்துகிருஷ்ணன் உடல் இன்று இங்கு கொண்டு வருவதை ஒட்டி ஏற்கனவே இந்த லீ பஜார் சாலையில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தாங்க. அது தவிர முத்துகிருஷ்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரும் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மாநகர காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருந்தது. சுமார் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 30 காவல்துறையினர் மட்டுமே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அது தவிர மறு எல்லையில் ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டுமே காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை காலை முதற்கொண்டு இதுவரை அமைதியான முறையில் தான் அஞ்சலி செலுத்தப்பட்டு வந்தது. தற்பொழுது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்த பிறகுதான் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் பல்வேறு மாணவர் அமைப்பினர் ஒரு கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். மோகன்ராஜ், களத்திலிருந்து விவரங்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள். அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.